Hello friends, welcome to my channel Pavithra Tips and Tricks. இன்னைக்கு நான் உங்களுக்கு Father's Day ஸ்பெஷலா ஒரு eggless mango cake சொல்லி தர போறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 கப் mango எடுத்துர்க்கேன். நல்லா சின்னதா பீஸா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அதை வந்து நம்ம நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து mango நல்லா ஸ்வீட்டா இருக்கணும். இது கூட நான் இன்னொரு 1/2 கப் sugar ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையுமே ஒரு panல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் எடுக்கிற மாம்பழம் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளோட மேங்கோ ஜாமும் ஸ்வீட்டாக வரும். இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இது மாதிரி கண்ணாடி மாதிரி வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது கேக்குக்கு நான் இன்றைக்கி 1 கப் மில்க் எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்திட்டு அது கூட இன்னும் ஒரு 1/4 கப் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா மற்ற ஆயில் எடுத்தோன்னா நம்ம அதோட ஸ்மெல் வரும். அதனால் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் நல்லா கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட நம்ம ஒரு 2-3 ட்ராப் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து டேஸ்ட்டுக்காக தான் ஆட் பண்ணுறோம். அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இது கூட 1/2 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மைதா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் மைதா போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அடுத்தது இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 4 டேபிள் ஸ்பூன் நம்ம செஞ்சுருக்க மேங்கோ ஜாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து கலந்துக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் கூட சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம குக்கரை வந்து ஒரு ஸ்டாண்டு போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிடலாம். அடுத்தது நீங்கள் எந்த பாத்திரத்தில் கேக் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் சைடில் எல்லாமே நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்ருங்க. அடுத்து பட்டர் பேப்பர் வந்து வச்சிடலாம். அதில் உள்ளார பட்டர் பேப்பர் எப்படி செய்யணுன்றதுக்கான வீடியோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், போய் பாருங்கள். இப்போ இதில் வந்து நாம் செஞ்சு வச்சுருக்க கேக் பேட்டர் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை இப்படி ஒரு 2-3 டைம் தட்டி விடுங்க. அப்போ தான் உள்ளார இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் போகும். இப்போ இந்த கேக் பேட்டரை நம்ம குக்கருக்குள்ளார வச்சு ஒரு லோ ஹீட்டில் ஒரு 45 மினிட்ஸ் நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். கோதுமை மாவு கேக் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், போய் பாருங்கள். 45 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ ஒரு கத்தி இல்லைன்னா ஒரு டூத்பிக் அது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு நம்ம குத்தி எடுத்து பார்த்துடலாம் கேக் வெந்துருச்சா அப்படின்னு. பாருங்கள், சூப்பராக நம்ம கேக் பேக் ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். அது நல்லா அந்த ஹீட்டெல்லாம் ஆறட்டும். இப்போ அடுத்தது ஒரு பிளேட்டில் நம்ம இதை மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம கேக் சூப்பராக வந்துருச்சு. இப்போ அடுத்து இதில் இருக்கிற பட்டர் பேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதில் மேல் லேயரை வந்து நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த கேக் வந்து சமமாக இருக்கும். அப்போ தான் நம்ம மேலே அந்த ஜாம் ஆட் பண்ண முடியும். இப்போ அந்த ஜாம் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, மேங்கோ ஜாம், அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஈவனாக அப்ளை பண்ணிடுங்க. இப்போ அடுத்தது பைப்பிங் பண்ணுறதுக்காக நான் வந்து சுடு தண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே ஒரு பவுலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றி அதில் வந்து டைரி மில்க் போட்டிருக்கேன். அதை நல்லா டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம அதை உருக்கிக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே நம்ம ஒரு பைப்பிங் கோன் யூஸ் பண்ணி இது மாதிரி நம்ம என்ன வேணும்னாலும் நம்ம கேக் மேலே எழுதிக்கலாம். நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். பைப்பிங் ஓரளவுக்கு வந்திருக்கு. இப்போ பாருங்கள், கேக் கட் பண்ணி பார்க்கலாம். கேக் பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ பெருசாக வந்திருக்கு. சூப்பராக இருக்குது கேக்.
இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோஸ் வேணும்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட்வான்ஸ் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஓகே, பாய், டேக் கேர்.